ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் கிட்ட காவேரி வீட்டில் இருக்கவங்கலாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாரதா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விஜய் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நான் எப்படிப்பா காவேரி உங்கள் கூட அமுச்சு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ விஜய் அப்படியே ரொம்ப யோசிச்சு காவேரி கிட்ட எது ஒன்றுனா பேசுவேன், இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு என்கிட்ட நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவரும் அப்படியே கலங்கி போய் பேசுகிறாரு. எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறம் இப்போ விஜய் சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னது எல்லா விஷயமும் சரிதான், இவ்வளோ பயத்தோட காவேரி என் கூட நீங்கள் அனுப்ப வேணாம், எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் காவேரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ காவேரியாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் எல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய் இல்லை நான் போய் எங்கள் வீட்டில் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா உட்காந்துருக்காரு, அன்பரசு வராங்க. தாத்தா ரொம்ப கோவப்பட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. உடனே பாட்டி ராதா வந்துடுறாங்க. நாங்கள் தான் வர சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா தொடர்ந்து விஜய் முடிவெடுத்தால் மட்டும்தான் அன்பரசு இங்கே இருக்க முடியும், விஜய் வீட்டில் விட்டு வெளியில் துரத்தி இருக்கும்போது அன்பரசு இங்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா அன்பரசு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பாட்டியும் சரி ராதாவும் சரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அன்பரசு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் விஜய்க்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் தாத்தா தொடர்ந்து அன்பரசு வெளியில் போட்டோம், விஜய் வந்ததுக்கப்புறம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்தா விஜய் கரெக்டாக நிற்கிறாரு. தாத்தா ஓடி போய் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வராரு. விஜய் வரும்போதே அப்படியே சோகத்தோடு தான் வராரு. அன்பரசை பார்த்ததுமே ரொம்ப கோவப்பட்டு கத்தி வெளியில் துரத்துறாரு. பார்த்தா பாட்டியும் ராதாவும் தடுத்து நிறுத்துறாங்க, நாங்கள் தான் வர சொன்னோம் அப்படி இப்படின்னு. உடனே பார்த்தா இந்த பக்கத்து அன்பரசு அவர் சைடில் இருக்க நியாயத்தை பேசுகிறாரு. இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வந்துச்சு, அதே போல் உன்னை நாங்கள் அப்படிலாம் பார்த்துக்கிட்டோம், என் பையனை இங்கே நல்லபடியாக இருக்குன்னு நினச்சோம், அதில் ஏதோ பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சதுனால தான் இப்படிலாம் நான் பண்ணேன் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தாரு. ஆனால் விஜய் தொடர்ந்து ரொம்ப கோபமாகவும் ஆத்திரமாகவும் பேசி நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்கிற மாதிரி துரத்துலதே இருந்தார். ஆனால் பாட்டி தான் பார்த்தா முதல்ல மூக்கம் நொழிச்சு இடையில தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேச்சில் அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. அப்புறம் தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த விஷயம்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் அவர் பாவம் அப்படியே தடுமாறி போய் நிற்கிறாரு. இப்போ தான் விஜய் பாட்டிக்கிட்டே இருக்கட்டும் அவங்க சித்தி ராதா கிட்டே இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. இந்த விஷயம் சொல்லும்போது உடனே இடையில பார்த்தா பாட்டி டக்குன்னு தாத்தாவை கோத்து விட்டுறாங்க. இப்போ தாத்தா சொல்கிறார், இந்த மாதிரி வக்கீலை கூப்பிட்டு பேசினாங்கப்பா, நான் எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் இங்கே எதாக இருந்தாலும் விஜயை கேட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன்பாங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ பாட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கல்யாணி பாட்டியை ஏன் இப்படி ஒரு வில்லியாக மாற்றி விட்டாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா பாட்டி ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன், ஏன்னா காவேரியால் உனக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் நல்லா இருக்கும்போதே நீ நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி பார்த்தேன், ஆனால் காவேரியால் தொடர்ந்து பிரச்சனை வந்ததுனால தான் அப்படிப்பட்ட பொண்ணு உன் வாழ்க்கையில் வேணாம் நான் முடிவு எடுத்து இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் நீங்கள் அவங்க வீட்டில் போய் ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு என்கிட்ட ஈகோவை டிஸ்ட் பண்ணுற மாதிரி காவேரியே டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாங்க, நீ உனக்கு என்னடா நீ கையெழுத்து போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ விஜய்க்கு சரியான கோவம் வந்துடுது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், விஜய் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு அப்படிங்கிறத அந்த பயங்கரமான ஒரு விஷயமே. ஏன்னா பாட்டி பேசும்போது நீ காவேரி தான் வேணும் அப்படின்னா எங்களையெல்லாம் இழந்துருவேன், இந்த சொத்தெல்லாம் இழந்துருவேன், அந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணும்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே விஜய் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ சொத்து பற்றி இவங்க கூட இருக்கிறதானே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு அப்படியே கிளம்புறாரு. அதான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து ஒரு டீட்டெயில் வீடியோ பேசலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு. எது எப்படியோ நம்ம விஜய் காவேரி வீட்டில் போய் இருக்க போகிறாரா இல்லை விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.